ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் என்ன பார்க்கலாமா? அதுவும் புதுசாக செய்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எப்பவுமே எங்கள் வீட்டில் செய்யறது தான். எங்கள் அம்மா புதுசாக செய்கிறாங்க. அதுதான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு, ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு எங்கள் அம்மா செய்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னம்மா செய்கிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உளுத்தங்களி தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக செய்கிறது சரிங்களா. தலைமுறையாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு உளுந்து ஒரு 200 கிராம் ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கிடாவி வைப்போம். அதுக்கு ஒரு 50 கிராம் நெய் போடுவோம். ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். செக்கெண்ணெய் ஊற்றி நல்லா காய போடுங்க. நல்லா காஞ்சி வரட்டும் சரிங்களா. காஞ்சி வந்த பிறகு நம்ம இதில் வெள்ளத்தை, முந்திரி, திராட்சைலாம் போட்டுடுறேன். முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. நெய்யெல்லாம் கரையிட்டோம். கரைய நம்ம ஒவ்வொரு பொருளாக போடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவசரப்பட்டுலாம் செய்யக்கூடாது சரிங்களா. பொறுமையாக நம்ம செய்யலாம் சரிங்களா. என்ன முந்திரி திராட்சை முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி செவந்தோன்னா நம்ம திராட்சை போடுவோம் சரிங்களா. திராட்சை போட்டு அதுக்கப்புறம் திராட்சை கருப்பாக தான் ஆகிடும். இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே செவுக்கிறதுனால நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா முந்திரி செவந்து வந்துருச்சு. திராட்சை கொட்டிட்டேன் நான். திராட்சை கொட்டி நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது முடிஞ்சோன்னு நம்ம வெள்ளத்தை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளத்தை அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா பாகு காய்ச்சிக்கணும் சரிங்களா. இந்த வெல்லம் கலரே மாறிடும் சரிங்களா. அதை போட்டு நல்லா காய்ச்சிக்குவோம். அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் உளுந்தையும் நம்ம அரைச்சிக்குவோம். 2 ஹவர் ஆயிடுச்சு. உளுந்தையும் நம்ம அரைச்சிக்குவோம் சரிங்களா. பாருங்கள், முந்திரி திராட்சைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை கொட்டிடுறேன். நான் வெள்ளத்தை போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை கலர் மாறினா கூட டேஸ்ட் மாறாது, அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. பாருங்கள், வெள்ளம்லாம் இந்த எண்ணெயில் போட்டுடுறேன் நான். எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெயிலே அந்த வெல்லம் கரைஞ்சி பாகாக வரணும். பாருங்கள், அது கரையுது பாருங்கள். இது கரையிட்டோம். நம்ம கரையிறதாங்களே நம்ம மாவை ரெடி பண்ணுவோம் சரிங்களா. இது கரைய லேட் ஆகும். அந்த வெள்ளத்துலேயே எண்ணெயை கரைஞ்சி வெல்லம் கலர் மாறணும் சரிங்களா. கருப்பாகிடும். அப்படியே அது கருப்பாக ஒரு நேரத்தில் நல்லா செவந்து வர நேரத்தில் தான் நம்ம இந்த மாவு ஊற்றணும் சரிங்களா. எல்லா வெல்லமும் போட்டால் நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம மிக்சி ஜாரில் உளுந்து போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் சரிங்களா. அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் கொட்டிட வேண்டியதான் சரிங்களா. அதில் கொட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பாருங்கள். இது பசங்கள்லாம் பொண்ணுங்களாம் ஏஜ் அட்டன் பண்ணால் இது கொடுப்பாங்க சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நார்மலி நம்ம 40 வயசு ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கூட முதுகு வலி வரும், இடுப்பு வலி வரும். அப்போ நம்ம இது செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் சரிங்களா. அதனால தான் நான் அப்பப்போ செய்வேன் இது. நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உளுந்து அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம உளுந்து எடுத்து அதில் கொட்டலாமா? பாருங்கள், எந்த கலரில் இருக்குது பாருங்கள். வெல்லம் நல்லெண்ணெய், நெய் தான். வேறு தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது சரிங்களா. எல்லாத்தையும் இதை கொட்டி நம்ம நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நம்ம கை தான் ரெடியாக இருக்கணும் இதுக்கு சரிங்களா. இதில் கை தான் வேலையே நம்மளுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக கொட்டிடுறேன். கொட்டி நல்லா கலக்குவோம். அந்த பாகு வந்து அந்த மாவோட மிக்சிங் ஆகணும். பாகும் எண்ணெயும் எண்ணெய் திரைக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்களேன் சரிங்களா. பாருங்கள், ஃபுல்லாக கலக்குறேன் நான். நல்லா கலந்து கிண்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம எவ்வளோ கிண்டுறோமோ அந்த டேஸ்ட்டே மாறும் சரிங்களா. இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் அப்போ அந்த காலத்துலேருந்து செய்கிறது. இது எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. ஒரு சிலவங்களுக்கு இது தெரியாது. அதாவது ஒரு மாதிரி செய்வாங்க. ஒருத்தங்க நல்லா அரைச்சி தண்ணியில் கரைச்சி ஊற்றி கிண்டுவாங்க. ஒரு மாதிரி செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் என் தங்கச்சி, பெரிய தங்கச்சி செய்வா. அவளை பார்த்து தான் நான் செய்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் நானும் ஊற வச்சு தண்ணியில் கரைச்சி தண்ணி ஊற்றி தான் செய்வேன். இப்போ அவள் செஞ்சதை பார்த்துட்டு தான் நான் இதேமாரி நான் செய்கிறேன் சரிங்களா. அந்த தண்ணியே ஊற்றாத எண்ணெயிலே கிண்டி எடுக்கிறது. பாருங்கள், ஃபுல்லாக கிண்டுறேன். பாருங்கள், நல்லா கிண்டினே வரேன். அது செவந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவந்து வருது. நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வரணும். அந்த எண்ணெய் மேலே வர்றது தான் இதுக்கு பதம் சரிங்களா. பாருங்கள், கையிலே கிண்டினே இருக்கணும். நம்ம கை தான் வேலையே அதுக்கு. பாருங்கள், அடி பிடிக்காமல் வரும் பாருங்கள். அது அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துனே இருந்தால் அது நல்லா சுருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். அந்த உளுந்து நல்லா வறுத்து அதிலையே சரிங்களா. பாருங்கள், அது எப்படி சுருண்டு வருது பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இந்த நேரத்தில் தான் நல்லா சுருண்டு வர நேரத்தில் நம்ம அந்த எண்ணெயும் நெய்யும் மேலே வரணும் சரிங்களா. அது பாருங்கள், எப்படி என் கரண்டியில் எப்படி பாருங்கள் சுற்றுது சரிங்களா. ஸோ நல்லா சுருண்டு வர நேரத்தில் நம்ம அப்படியே இறக்குவோம் சரிங்களா. அந்த எண்ணெய் வரணும். நம்ம ஸ்லோலியே வச்சு தான் செய்யணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்லா வறுத்த மாதிரி ஆகிடும். அப்படியே எண்ணெயிலையும் வெள்ளத்துலேயும் போட்டு அந்த டேஸ்ட்டு அவ்வளோ மனமாக இருக்கும். வாயில் வச்சோம்னா கரையும் அப்படியே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பதம். அது பாருங்கள், சுற்றி எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் சரிங்களா. பாருங்கள், இந்த எண்ணெய் வரும் பாருங்கள்.
நல்லா சுருண்டு வரும். என் பொண்ணை நல்லா கிட்ட எடுக்க சொல்லியிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் சுற்றி விடுது பாருங்கள். அந்த எண்ணெய் சுற்றி வர்ற நேரத்தில் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் வந்துட்டால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் முதுகு வலியா, எங்களால் உடம்பு வலியா, இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.